எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். நாளைக்கு புதன்கிழமை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்க. நாங்கள் 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்கணும். அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3ஐயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்ச மசாலா, வரமிளகாத்தூள், இது மட்டும் இல்லாமல் கல்லுப்புன்னு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலரி விட்டு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டுறலாம். மட்டன் முழுசாக வைக்கணும்னு தேவையில்லைங்க, 3/4 வந்துச்சுனாவே. மட்டனில் இருக்கிற கொழுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்டு பிரியாணி செய்ய போகலாம். 1 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ பிரியாணி பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், 100 ml கல்லெண்ணெய் சேர்த்து 4 பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கல்பாசின்னு இதெல்லாமே சேர்த்து 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நீளமாக கட் பண்ண 4 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லின்னு எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா இந்த மாதிரி கலராக கிடைக்கும். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் பண்ணதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து 2 to 3 நிமிஷம் கலரி விட்டுட்டு 1 கப் தயிர் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினான்னு எல்லாத்தையும் சேர்த்து கலரி வேக வச்ச மட்டன் சேர்த்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கடைசியா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் வேக வச்ச தண்ணி, நார்மல் தண்ணின்னு ரெண்டுமே சேர்த்து தண்ணி கொதிச்ச உடனே அரிசி சேர்த்துடலாம். இப்போ 1 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து கொதிச்சு வர கேப்ல பக்கத்துல தோசைக்கல் வச்சிடலாம். ஒரு டைம் உப்பு செக் பண்ணிட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துருங்க. அப்படியே தோசைக்கல்லுக்கு மாத்திரலாம். பிரியாணி தோசை தவா மேல வச்சதுக்கு அப்புறமும் கொதிக்கணும். அப்பதான் கல்லோட சூடு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அடுப்பை மீடியம் ஃபிளேமுக்கும் கீழே வச்சு 25 நிமிஷம் வேக வச்சோம்னா பிரியாணி சூப்பரா ரெடியாகி வந்து. இதுல முக்கியமான விஷயம், பிரியாணியில அரிசி போட்டதுக்கு அப்புறம் உப்பு ஒரு கல் மட்டும் கரிச்ச மாதிரி இருக்கும். இப்படி பண்ணாதான் அரிசி சாப்பாடா வெந்து வரும்போது உப்பு கரெக்டா இருக்கும்.